33வது பாடல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். கிருபப்பா, நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. கண்கள் முடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. நீர் நல்லவர், நன்றி சொல்றேன் ஏசப்பா. சாட்சின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் காணப்படுற குறைகளை நிறைவாக்கி கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா.
கத்தாவே தகப்பனே இந்த வேலையை செய்தி வேலையை கட்டுரை கட்டை தாட்டி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்த நடத்தும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதுக்கு வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாகவான் ஆண்டவர் தான் சொல்றாரு, 100க்கு அதிபதி சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் வீட்டுக்கு நான் வாரேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த 100க்கு அதிபதி இல்லை, வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நானு பாத்துறேன் நல்ல, ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாகிடுவான் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்த மகிழ்ச்சி என்ன கேட்டா, பின்னால வாரவங்க கூட ஏகப்பட்ட பேர் வாடுறாங்க, அவங்களுக்குள்ள இந்த விசுவாசமே இல்ல. ஒரு புரஜாதியை அவன் என்ன சொல்றான், நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சுகமாகிடுவான் அப்படின்னு அந்த விசுவாசம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்துல, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கட்டுரை பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, விசுவாசம் என்ன செய்யணும், வேணும். விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நான் இப்படிதான், நான் இப்படி, ஆண்டவர் இப்படி வைப்பார், ஆண்டவர் இதிலிருந்து விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார்னு சொன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர்கிட்ட சாட்சியம்னா, ஆண்டவர் என்ன சொன்னேன், நீ இப்படி பயந்து இருக்கிறதுக்கு போய் என்ன செய்ய, செக் பண்ணிட்டு வந்துரு. ஆனா செக் பண்ண போகும்போது என்ன செய்ய, ஏசப்பா என் கூட வாங்க, அதுல ஒரு மிஸ்டேக் எது செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி நீ ஷோ பண்ணிட்டு போ. அவங்க செக் பண்ணும்போது எந்த மிஸ்டேக் இருக்காது உனக்கு சொல்லிடுவாங்க. அப்போ உனக்கு சந்தோஷமா என்ன செய்யலாம், இருந்துக்கலாம். அப்படி அதை நினைச்சு ஐயோ அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு சொல்லி நீ மனசு கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சாரு, கனப்படுத்தினார். அல்லேலூயா. கட்டுடைய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு என்னத்துக்கு கண்டு போய் பார்க்குறோன்னா விசுவாசம் தான். இன்னைக்கு பிரச்சோதனைன்னு சொல்றாரு, ஒரு வார்த்தை சொன்னா போதுங்கிறாரு. அப்போ பாருங்க, அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா. நம்ம விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. விசுவாசம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தாதான் ஆண்டுடைய பிள்ளைகள்.
அப்போ நம்ம அவிசுவாசமா நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் யோசிக்க கூடாது, அவிசுவாசமான காரியத்தை பேசக்கூடாது. அவிசுவாசம் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அவன் இப்படிதான் எதையாவது ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? எதையாவது குழப்பிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு வேற ஏசப்பா பிள்ளைங்கிட்ட தான் என்ன செய்வான்? அவன் ஒரு குழப்பவாதி, எதையாவது குழம்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால, நம்ம விசுவாச தகப்பனா இருக்கிறதுனால, நமக்கு முன்பாக ஆபிரகாம் வந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால அவர் எந்த ஒரு காரியமும் பாருங்க, ஈசாக்க இந்த மோரியா மாலையில பலி கொடுக்க சொல்லும் போது கூட அவர் தைரியமா கூட்டிட்டு போற காரணம் என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஒரு பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய், அவன் நிமித்தம் சந்ததியே நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதனால அதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன செய்யறாரு? நான் பெறவட்ட வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். அதெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? மோரியாமலைக்கு கூட்டிட்டே போறாரு. உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிடுவாய், அவன் நிமித்தம் உன் சந்ததி என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன். இந்த பூமியின் எல்லையிலும் உலகம் முழுவதிலையும் அவன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால அந்த விசுவாசமா வைத்துதான் மோரியாமலைக்கு அந்த ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு. போகும்போது கூட ஆண்டவர், அப்பா எல்லாமே இருக்கு, விரவு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, அவருக்கு அது பலி கொடுக்கறதுக்கு ஆடு இல்லைங்கிற கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதான் சொன்னார். அப்போ அந்த விசுவாசம் கட்டுடி பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த விசுவாசம் கட்டுடி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கட்டுடி பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். நம்ம பயந்து 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 ஓடுகிறது கட்டுடி பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் பலன் கொண்டு திட்டமானதாயிரு. அவன் அந்த பலத்தையும் அந்த திட்டனையும் ஒட்டைக்கதான் பிசாசு எழும்புவான். அப்ப அந்த பலத்தையும் திட்டனையும் ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திட்டமானதாயிரு. ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த ஒரு கலக்கத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது என்று வேதம் கூறுகிறது. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருக்காங்க. இங்க விசுவாசம் தான் அதை எதிர்பார்க்காரு. விசுவாசம் இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஐயோ அப்படி போயிருவோம் இப்படி போயிருவேன்னா அப்படி போயிருவாங்க. நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை எக்காரத்தை கொண்டு எந்த பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டாரானா, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீர் இந்த இடத்துல இருக்கிறீரு, எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை தருவீருன்னு சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தருவீங்க, தாங்கப்பா. அது அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே வராது. இன்னைக்கு போட்டுல அவங்க சீசர்கள் இருக்கிறாங்க, அங்க ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க கடல் என்ன செஞ்சது? கொந்தளிக்குது. பயங்கரமான என்னச்சது? படகு பயங்கரமா நினைச்சது, அப்படியா படகு தண்ணியில முழுகிற மாதிரி வருது. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஆண்டவர் இவங்க நம்மளை தட்டி எழுப்புறாங்களா அப்படின்னு தான் பாக்குறேன். நம்மளை தட்டி எழுப்புறாங்களா? ஆண்டவருடைய விரும்புறது எல்லாமே தேவனுடைய சமூகத்தை நெருங்கி வரதான் அவர் பாக்குறாரு. இல்ல மூழ்கி போக அவரை விட்டவே மாட்டார். மூழ்கி போறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யற? படகுல ஏறல. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம படகு, நம்ம இந்த படகுல ஏசப்பா இருக்காரா இல்லையா? நம்ம ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு குடும்பமே ஒரு படகுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. அப்ப ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்னும் பேசணும். அவரை தூங்க வைக்கவே கூடாது. அவர் தூங்க வச்சுன்னா அவிசுவாசமும் அந்த பயமும் அந்த கடல் கொந்தளிப்பும் காற்றும் புயலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல நம்ம சொல்லி ஐயோ அழிஞ்சு போயிருவோம் அழிஞ்சு போயிடும். ஆக அதெல்லாம் ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. அந்த சொல்றாரு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அப்ப கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஆனால் ஆண்டவரை நம்மளை விட்டு விலகி இருந்தாங்க கூட ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? எனக்கு இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லி அவர் வருவார். அப்படி பிள்ளைங்களை அவர் போதும் என்ன செய்ய மாட்டார்? தனிமை விடவே மாட்டார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நீங்க விசுவாசம் தான். எந்த சூழ்நிலையும் விசுவாசம் நமக்குள் என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவருடைய தன்னந்தனியாய் விட்டு அள வச்சு வேடிக்கை பார்க்குற ஆண்டவரே இல்ல. அப்படி வேடிக்கை பார்த்தாருன்னா நம்மளை என்ன செய்ய? ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, 1 வயசு 8 மாதம் 7 மாதம் பிள்ளை இருக்குது. 8 மாதம்னு வச்சுக்கோங்களேன், தட்டை புத்தான்னு நடக்கும். அதை கையை பிடிச்சே கூட்டிகிட்டே போவாங்களா? தாய் தகப்பன் யாராவது அப்படி விட்டுட்டு அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்க, பூப்போல நவுண்டுட்டு வா வா வாவான்னு கூப்பிடுவாங்க. அதான் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆண்டவர் நமக்கும் சில காரியங்களில் என் பிள்ளை எப்படி நடந்து வருது, என் பக்கத்தில் நடந்து வருது, தனிமையாக எப்படி வர்றான் அப்படிங்க, அது தொப்புன்னு கீழே என்ன செய்யும், பொத்துன்னு உளுந்தாலும் பிள்ளைக்கு அடியொன்னும் படாதுன்னு சொல்லி தாய் தப்புன்னு தெரியும். தாய்கள்லாம் கொடுப்பாரு, யாராக இருந்தாலும் பிள்ளைக்கு அடிப்படாதுங்கிறது தெரியும். அது எதுக்கு இந்த பிள்ளை இப்போ மெத்தையில இருந்து இந்த ஏணி படிக்கிட்ட போய்கிட்டு தட்டை புத்தான்னு வச்சு நம்ம என்ன விட்டுட்டா இருப்போம், ஐயோ விழுந்தா நம்ம பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பிடிச்சி என்ன செஞ்சிருவோம், தூக்கிடுவோம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், நிலைத்து நிற்கணும். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யுது, போராட்டம் உண்டு. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்த உடனே போராட்டம் பயங்கரமா இருக்கு, அக்னியில நடந்த மாதிரி இருக்கு, தீயில நடந்த மாதிரி இருக்கு, வெள்ளது ஆட்டுக்குள்ள கடலுக்குள்ள நடந்த மாதிரி இருக்கு. ஆண்டவரே கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் ஆக கடைசி வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு மேன்மை உண்டு, ஒவ்வொரு கணம் உண்டு. நீங்க அமைதியா ஆண்டவருக்கு பின்னால போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் நம்மளை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எதுக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். நீங்க எந்த காரியமானாலும் நம்மளை அப்படி அளவச்சு வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, அவருக்கு நம்மளை விடுதலை கொடுத்து உயர்த்துகிற தேவன். எந்த ஒரு காரியத்துக்கு நம்மளை நினைச்சுறாரு, நடத்துகிறாரு. அல்லேலூயா, நடத்துகிறார். அப்படி நாம மகிமைக்காக நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை போராட்டம் வந்து ஐயோ போராட்டம் வந்து எனக்கு பிரச்சனை வந்துட்டு ஐயோ 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லவே கூடாது. எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தாதான் தெரியும் வாங்க. நான் மனசு வச்சுக்க, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு என்ன தெரியுமே. ஆதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டனாலே இதுதான் கதை. யாராவது ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லி, அக்கா எனக்கு வந்திருக்க சோதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தாங்கிக்கலவே மாட்டீங்க காப்பாங்க. நான் என்ன சொல்வேன், அட பாவி எனக்கு இருக்கிற சோதனையை சொன்ன செத்த போயிடும் அப்படிமே. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சோதனைகளை கர்த்தர் நினைச்சுறாரு, அனுமதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகளை வைத்திருக்கிறார். உருவாக்கிக்கிட்டே இருப்பார், கூட கூட்டிக்கிட்டே போவார். நம்ம கூட தான் இருப்பார். அதான் சொன்னார், பயப்படாத நான் உன்னோடனே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த சூழ்நிலையிலேயே நீ எதையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படாதீங்க. ஏன்னா நல்லா செபிக்கணும். ஜெபந்தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகதான் கர்த்தர் நினைச்சுவாரு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். அதான் அந்த சுவிசர்கள் தட்டி எழுப்புறாங்க, நாங்க மடிந்து போறோம், உங்களை மடிந்து போறதுக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து படகுல உட்கார்ந்து இருக்கிறேன், நீ தூங்க வச்சுட்டீங்க, அதனால நீங்க எடுத்தீங்க இந்த சோதனையை பயங்கரமான சூழ்நிலையை நீங்க சந்திக்க வேண்டியதாயிட்டு. பிறகு கவலை என்ன கவலை, இதெல்லாம் கவலை தான் ஒண்ணுமே கிடையாது பாரு ஆண்டவர். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவருக்கு பிரியமான பிள்ளைகள், நீங்க அவருக்கு பிரியமான பிள்ளைகள் இருந்தா விசுவாசத்துல போங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்கன்னா ஜெபத்துல நீங்க என்ன செய்யுங்க, உறுதியா நீங்க. அதான் வேதம் கூறுகிறது, ரோமர் 12:12 இருக்குது, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. உறுதியா இருக்கணும். அப்போ எல்லா காரியமும் என்ன செய்யுது, ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எழுதியிருக்கிற பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்து பிள்ளைங்க அதெல்லாம் மாசத்து பொறுமையோடு என்ன செய்யணும், போகணும். பயப்படுறவங்க எங்க போவாங்க, 2ஆம் மரணமாகிய அக்னி கடலுக்கு போவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. பாருங்க, அவங்க தைரியமா கேட்டாங்க. அதுல ஒரு வசனம் போட்டு பாருங்க. அவர் சொன்னாரு, அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரனுக்கு என்ன செஞ்சான், சுகம் கிடைச்சது. அந்த 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. அல்லேலூயா. அவர் எந்த நேரத்தை சொன்னாரோ அந்த நேரத்திலே வேலைக்காரனுக்கு சுகமாயிட்டு. அப்ப அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சுகமாயிருவான்னு சொன்னாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்க என்ன செய்ய, வேலைக்காரனுக்கு சுகமாயிட்டு. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு.
அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நினைச்சிடாரு நம்மகிட்ட கேட்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, முன்னேறி போங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் என் தகப்பன் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு முன்னேறி போற பாதை நமக்கு என்ன செய்யணும், வேணும். பயப்படுறவங்க வந்து 2ஆம் மரணம் அக்கினி கடல்ல பங்கடைவாங்கன்னு போட்டிருக்கு. பொய் சொல்றவங்களும் அக்கினி கடலுக்கு தான் பங்கடைவாங்க. பச்சாரக்காரங்களும் இந்த அக்கினி கடலுக்கு தான் போவாங்க. 22:8 வெளிப்பட்டு 22:8 விக்கிரகாரங்களும் அங்கதான் போறாங்க, பொருளாசைக்காரங்களும் அங்கதான் போறாங்க. அக்கினி கடல் தான் பங்கடைவாங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அதுலதான் பயப்படுறவங்களும் போட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வரவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அவரு நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிச்சு அந்த வசனத்தை நீங்க ஒரு வாட்டி வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாட்டி வாசிங்க. எபிரேயர் 11:6. பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க. அப்ப அவரை தேடுகிறவங்களுக்கு பலன் அவர் அளிப்பார் அப்படின்ற விசுவாசம் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எந்த ஒரு இது இல்லாம சின்ன பூச்சி கடிச்சாலும் பயந்து பயந்து குதிச்சு என்ன செய்யக்கூடாது, ஓட கூடாது. அவரு பிள்ளைங்களாம் தைரிய சேனைகள், ஒரு பெரிய சேனைகள். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட எந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஆனால் விசுவாசம் இருக்கணும். என் கர்த்தர் அவர் நமக்கு உண்டு, அவர் நமக்கு பலன் அளிப்பார், அவர் நம்மளுக்காக உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிச்சுட்டு 9:10 வாசிங்க. 9:10. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருக்கும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. 11ஆம் வசனம் போட்டுருக்கு. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை நினைச்சுவாங்களாம். பரலோக ராஜ்யத்துக்கு நினைச்சுவாங்க. பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரும் எங்க இருப்பாங்களா, புறமான இருள். அப்போ புறஜாதிக்காரங்க கூட ஆண்டவரை விசுவாசிக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, அங்க பைபிள்ல போட்டுருக்கு, ராஜ்யத்தின் புத்திரரும் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு என்ன செஞ்சிருக்கு, உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். ஆனா நம்ம என்ன செய்யணும்ட்டா, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நாங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பயமே எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது ஆண்டவரை சொல்லி நம்ம விசுவாசத்துல முன்னேறி போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். பயப்படுறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க இன்னும் சீசர்கள் ஆண்டவர் உள்ள வைத்துட்டு போட்டுல வைத்துட்டு அவங்க பயந்தது போல பயப்படாதபடி நமக்கு ஏசப்பா இருக்காங்கிற விசுவாசம் என்ன செய்யணும், நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு வந்து ஜெபம் இல்ல, இன்னைக்கு வேத வாசிப்பு இல்ல, இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்ல. இன்னைக்கு ஏனோ தானங்கிற கடமை கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு நினைச்சாங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க எப்பவுமே நினைச்சீங்க, கர்த்தரை அறிகிற அறிவுனால எல்லா மக்களும் என்ன செய்யுங்க, ஏசப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உண்மை அறிகிற அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், வேணும். இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னா ஏசப்பாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிருது. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்க இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு. எங்க போனாலும் அவருக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு, அவருக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு கூடயே தான் இருக்காரு. நம்ம தான் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தபடி நம்ம பார்க்க போறது சங்கீதம் 84ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை எடுங்க. 84:4 சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுங்க. வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா.
வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் என்ன செய்வாங்க? எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். நம்ம ஏசப்போடைய பிள்ளைங்க தான், நம்ம அவருடைய வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம எப்போ துதிக்கிறோமா? துதிக்க தான் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பிள்ளைங்க என்னையே துதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. நம்ம துதிக்கிறோமா? துதிக்க 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 எப்பேற்பட்ட தடைகளையும் கர்த்தர் நினைச்சுவாரு உடைத்து. நமக்கு எல்லாமே தெரியும். எரியோ மதியில் தேவனை துதித்தாங்க, தேவனை ஆர்ப்பரித்தாங்க, தேவனை பாடி புகழ்ந்தாங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ சுத்தி சுத்தி வந்து தேவனை துதிச்சாங்க. அந்த எரியோ மதில் விழுந்தாது. துதிக்கும் போதும் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் ஆர்ப்பரிக்கும் போதும் எரியோ மதில் விழுந்தது. துதிக்கிறதான் முக்கியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். எல்லா குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னா, நீங்க துதிக்கிறத விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யும்? அதான் சொன்னாரு, இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அவருக்குன்னு சொல்லி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துலயும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் வீட்டுல இருந்தாலும் ஏசப்பாமை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி துதிச்சுக்கிட்டே நீங்க இருக்கும் போது, துதிக்கிற மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நடுவிலே இருக்கும்போது அதுல என்ன செய்யும்? ஒட்டைக்கப்படும். நீங்க துதிக்கிற பிள்ளைங்க மத்தியில பிசாசு என்ன செய்ய முடியாது? வந்து சேட்டை பண்ணவே முடியாது. எப்பவும் ஆண்டவரை துதிங்க. உங்களுக்கு அதோட வேற வேலையே. நம்ம அவரை துதிக்க துதிக்க நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசவே மாட்டோம். அப்படி 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 ஒரு வசனம் இருக்கு, உடைய வேதம் எனக்கு இல்லாவிட்டால் மாட்டான் என்ன துக்கத்தை அழிந்து பிற்பற்றி சொல்லு. நான் வீணான சிந்தனைகளுக்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் உடைய வேதம் தான் என் மனமாயிடுச்சின்னு சொல்லி 119 சங்கீதத்துல 153 இது இருக்கும். அப்போ பாருங்க, அவரை துதிக்கணும். அவரை நம்ம முன்னால என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அவரை நம்ம கொண்டு வராதபடி ஜெபிக்கும் போது தான் கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சோம்னா அந்த காரியத்துல என்ன செய்ய மாட்டோம்? நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் துதிச்சு பாருங்க. இன்னையில இருந்து துதிச்சு சாப்பிட வந்தீங்க, எப்பமா நீங்க நல்ல துதிங்க. துதிச்சா வேற வாங்கலப்பா, வேற குடும்பத்தை பத்தி பேச மாட்டோம், அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். வீணான வார்த்தைகள் என்ன செய்யுது? வாயில வரவே செய்யாது. கர்த்தர் துதிக்கும் போது அப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தர் நம்ம வாயில என்ன செஞ்சிருவாரு? மாற்றி அமைச்சு நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தேவனை துதிக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. உம்முடைய உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போது என்ன செய்யணுமா? துதித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அடுத்த வசனம் என்ன இருக்கு? உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருக்குள் நம்ம பலன் என்ன செய்யணும்? பலன் கொள்ளுகிற மக்கள் என்னது? பாக்கியவான்களா இருப்போம். பாக்கியவான்களுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதம் நிறைஞ்சவங்க தான் பாக்கியவான்கள். அவங்களுக்கு அவங்க பெரிய அவங்க பாக்கியம் உள்ளவங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அவங்க எல்லா கணமும் நிறைஞ்சு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அவங்க பாவ பாக்கியவதியப்பா, பாக்கியவான்ப்பா அப்படிம்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு நம்ம என்ன செய்யணும்? பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தங்கள் இருதயங்களை செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கிய. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்கிறார்கள், மலையின் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் நினைச்சாரு, கிருபைத்தாரர். அதான் எவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மக்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பாக்கியவான்கள் நம்ம இருக்கிறோம். நம்மள மாதிரி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து பெரிய பாக்கியவான்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க பெரிய நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க பெரிய பங்களா வச்சிருக்கிறாங்க, அவங்க கார் கப்பல் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு தாரேன். சங்கீதம் 49 சங்கீதம் 49 நான் வாசிக்கிறேன். 49 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறேன். 16 இருந்து. ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவது இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததி சேர்வான். கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு
ஒப்பா இருக்கிறான். கணம் பொருந்திய மனிதனா இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறானா? அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறானா? அல்லேலூயா. அவன் எவ்வளவுதான் கணம் பொருந்தினாலும் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட இல்லைன்னா, அந்த பாக்கியம் அவன்கிட்ட இல்லைன்னா, அவன் அழிந்து போற மிருகங்களுக்கு தான் ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. அது நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், அவனை பார்த்து ஐயோ அவங்க அப்படிலாம் இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கற்பனைகளையும் கனவுலையும் போய்கிட்டு இருக்கிற பிரயோஜனமே இல்லை. அதுக்கு உங்களுக்கு ஒரு வசனம் தாரேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 37 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக துன்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையும் கர்த்தர் தாங்குகிறார். அவங்க புயங்கள் என்ன செய்யும்? முறியும். அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அவன்கிட்ட பணம் இருந்தாலுமே அவன் என்ன செய்யறானா, துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அப்போ கட்டுரை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷம் சமாதானம் கட்டுரை பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவங்க எல்லாரும் அதை பார்த்து நான் கடைசியாக அழிந்து போகிற மிருகங்களுக்கு சமமாக அக்கறை போகிற மறைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் சரி, உங்களுக்கு பணம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பாக்கியவான்கள். அவங்கள பார்த்து நம்ம வேதனைப்படக்கூடாது. நம்மளை இப்படி அழகா வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம கிட்ட இருக்கிற சமாதானம் சந்தோஷம் அவங்க கிட்ட என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஒரு நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? தாங்குவார். எல்லா சூழ்நிலையும் நம்மளை என்ன செய்வாரா? தாங்குவார். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாவே என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கள் என்ன சொல்லி அதை போன வாரம் தண்ணி எடுத்தாங்க. போனதுக்கு முந்தின வாரம் கூட சொன்னேன், ஆண்டுடைய பிள்ளைங்களா இருந்தா வேதம் வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, நல்லதை பேசுவீங்க. சரியா? நல்லதுதான் பேசுவீங்க. அடுத்தவங்களை நம்ம குறைச்சி பேசவே வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தவங்களை குறைச்சி பேசுறது முட்டாள். நம்ம அடுத்தவங்களை குறை பேசிட்டாங்கன்னா அது முட்டாள் தான். ஏன் சொல்றேன் தெரியுமா? நீனும் கட்டுரைப்புல தான், நானும் கட்டுரைப்புல தான், ஒரே தகப்பனுக்கு தான் நம்ம பிள்ளை. அப்ப நம்மளை குறைச்சி பேசும்போது தகப்பனுக்கு கோவம் வருமா வராதா? பெரம்ப எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? இப்ப நீங்களும் நானும் யாருன்னா தேவாதி தேவனுக்கு பிள்ளை, ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை. அதனால நம்ம நம்ம ஆண்டுடைய பிள்ளை. ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டு எடுத்திருக்கிறாரு. அவர் சொந்த பிள்ளைய வச்சிருக்க சம்பத்தா வச்சிருக்கிறாரு. கையில வைத்திருக்கிறாரு. தோல்ல தூக்கி நம்மளை சுமக்கிறாரு. நம்மளுக்கு கண்ணீரை துடைக்கிறாரு. அவர் நம்மளை தூக்கி சுமக்கிறாரு. அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைங்க யாரும் குறைச்ச பேச விடுவாரா? நம்ம செல்ல பிள்ளைங்க, ஏசப்பா பிள்ளைங்க, பைபிளை தூக்குற பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க. அடுத்தவங்க அவங்கள மட்டமா பேசுனா அவருக்கு என்ன செய்யும்? கோபம் வரும். அல்லேலூயா. கோபம் வரும். அதனால அடுத்தவங்களை குறை பேசிடாதீங்க. அடுத்தவங்களை நம்ம அற்பமா பேசவே கூடாது. பைபிள்ல சொல்ல நிறைய இருக்கு. அற்பமா பேசுன ஒரு நாச்சியார், யார் அவங்க? சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி யார கல்யாணம் முடிச்சாங்க? 2வது ஆகாரம் முடிச்சாங்க. இவங்க கர்ப்பம் உண்டாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சாரால அவங்க அற்பமா எண்ணிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அற்பமா எண்ணிட்டாங்க. ஆனா ஆகாரு குழந்தை இருந்துச்சு. அதனால அவ என்ன செஞ்சுட்டா தெரியுமா? வீட்டு விட்டு வெளியே துரத்தப்பட்டா. அடுத்தவங்களை அற்பமா எண்ணும் போது வனாந்திரத்தை பார்த்தா, கண்ணீர் வடிச்சா. அவளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, தேவன் தான் பார்த்தார். அவ கண்ணீரை பார்த்து தேவன் இறங்கி வந்துட்டார். ஆகரே, நீ எங்க போகிற? எங்க இருந்து வருகிற? நீ என்ன செய்? நான் இப்படி நாச்சியாரன்ட்டு அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நாச்சியாருடைய கரத்துல நீ இப்ப என்ன செய்? அடங்கி
இரு, அடங்கி இரு, சொல்லிட்டு வெளியே வராதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. அப்ப அவன் வனாந்திரத்தை பார்த்தா அழுதுட்டு நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி ஆண்டவர் பேர் கொடுத்து, அவருக்கு பேர் கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சா, போ நாட்சரடிக்கு போன்னு சொன்னார். ஆனா அதே கொஞ்ச நாள் கழிச்சு அவள் குழந்தை பிறந்து அந்த பிள்ளைங்க பால் குடியெல்லாம் மறந்து அப்புறமா ஈசாக்கு அங்க பிறந்து ஈசாக்கும் அவளுடைய பிள்ளைகளும் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஆகாருடைய பிள்ளை வந்து ஈசாக்கு அற்பமா என்னது. அல்லேலூயா. அது 21ஆம் அதிகாரத்துல இருக்கு, ஆதியாகமத்துல. அப்ப அது ஈசாக்கை வந்து அது அற்பமா என்னது. கடைசியில் அந்த பிள்ளை போய் வனாந்தரத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. பார்க்க அவ தூக்கி வச்சா அங்க ஆண்டவரே சாராளுக்காக இறங்கிட்டார். சாராளுக்காக ஆண்டவரே இறங்கிட்டாரு. இறங்கி இவங்க ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனை. அந்த பிள்ளைங்க விளையாண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிரச்சனை வந்த உடனே பார்க்கிறாரு அந்த வேலைக்காரி என் பிள்ளைய அற்பமா என்ற அசட்டை பண்றா, அவன் நீ வீட்டை விட்டு அவளை என்ன செய்யும், துரத்தும் அப்படிங்கிறா. சாராள் வந்து இவன் யோசிக்க உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆபிரகாமே சாராள் சொல்றது கேட்டு அவளை வெளியே அனுப்பு. அப்படி 21 இருக்கு, ஆதியாகமம் 21 வெளியே அனுப்பு. அப்போ பாருங்க அவளை எவ்வளவுக்குள்ள அந்த சாராள அவளை புண்படுத்தி இருக்கலாம். அவள் பெரிய அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே போறது காரணம் என்ன, அடுத்தவங்களை அற்பமா என்றார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்து பேசுறது வந்து எதுலயோ நின்று பேசல. நம்ம பேசுற எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாலதான் பேசுறோம். ஆண்டவர் நம்ம பேசுற பேச்ச கேட்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ரொம்ப பயந்து சூழ்நிலை இருக்கீங்க, கலங்குறீங்க அப்படிங்கும்போது பழையதை அப்படியே யோசனை பண்ணும்போது அப்படி சொல்லுவாரு, நீ பயப்படாம போயிட்டே இருப்பார், பயப்படாம போய்கிட்டே இருப்பார். அப்புறம் பக்கத்துல தான் நிற்காரு, நம்ம கூட தானே இருக்காரு. அப்போ நீங்க அடுத்தவங்களுக்கு துரியிடமா பேச முடியுமா? அவர் உள்ள இருக்காருல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அவன் கடைசியில் அவன் பிள்ளை கூட்டிட்டு வெளியே போயிட்டா. அந்த பிள்ளை தண்ணி இல்லாம சாக போகுது. பிள்ளை பெரிய பிள்ளை தான், வாலிபையன் தான், 20 வயசுக்கிட்ட இருக்கும். சரியா, 20 வயசு கண்டிப்பா இருக்கும். குறைஞ்சி பிள்ளைங்களும் கிடையாது. பால்குடி நிப்பாட்டினா ஒரு 6 வயசு 7 வயசுல பால்குடி என்ன செஞ்சிருப்பாங்க, நிப்பாட்டி இருப்பாங்க. அப்போ அவனுக்கு வந்து விருத்தசேதனை பண்ண போறாங்க. அவன் பிறந்ததே 16 வயசு பிறந்தான். ஈசாக்கு பிறந்தான் 86 வயசுல. ஆபிரகாமுக்கு 86வது வயசுல ஈசாக்கு இஸ்மவேல் பிறந்துட்டான். 100வது வயசுல ஈசாக்கு பிறக்கான். அப்போ அதுலயே உங்களுக்கு இன்னும் 14 வயசு ஆயிட்டு ஒரு பால்குடி மறக்க வேண்டியது வருது. அப்போ அது ஒரு 6 வயசுனா 20 வயசு ஆயிட்டு வச்சுக்கோங்க. வாலி பையன் தான். ஆனா அப்போ உள்ள வாலி பிள்ளைங்கன்னா அவங்க ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து வெகுளி தான், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கே இப்பத்துல ஒண்ணுதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அதுக்கு முன்னாடி நம்மளும் வெகுளி தான், நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. எங்க வீட்டுல சொல்றாங்களா உனக்கு ஒண்ணுமே தெரியாது போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் பாட்டுக்கு எனக்கு அது ஒரு சிரிச்சுட்டு போயிருவேன். எனக்கு ஒன்றும் தெரியாது தான், உண்மைக்கு தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையும் பார்த்து நமக்கு ஒன்னொன்னு தெரியுது. அப்ப பாருங்க, அவங்க வெளியே போற வேண்டிய சூழ்நிலை. அந்த பையனும் அந்த ஆகாரும் இஸ்மவேலி வெளியே வந்து வனாந்திரத்துல அலைஞ்சி தண்ணி குடிக்க முடியாம புள்ள சாக போகுதுன்னு தெரிஞ்சிருந்து அவன் அழுகுறா. அந்த அழுகைக்கு ஆண்டவர் வராரு. இப்ப நீ பயப்படாத, உன் பிள்ளையே நான் ஆசீர்வதிப்பேன், அவனும் ஒரு பெரிய ஜாதியா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து பிள்ளைங்க சத்தத்தை கேட்டு, பிள்ளைங்க சத்தத்தை தான் கேட்கிறாரு, ஆகார் சத்தத்தை கேட்கல, பிள்ளை அழுகிற சத்தத்தை தான் கேட்கிறாரு. அப்போ அவனையும் நான் பெரிய ஜாதியாவே, நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் ஆகாரத்தை ஏற்றி அவளை என்ன செய்ய அனுப்புறாரு. அங்க சாராட்ட அனுப்பல, தனியா அனுப்பிட்டாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ரசத்தை பண்ணிடவே கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பூமி அனைத்துக்கும் தேவன், வானம் சிங்காசன பூமி பார்த்தபடி உலகத்துல என்னென்ன நடக்கும் அவ்வளவு அவருக்கு தெரியும். ஆனா ஜெபிக்கணும். சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் கத்தோலிக்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட நியூஸ்கள்லாம் கேள்விப்படும் போது ஒவ்வொரு நியூஸ்களும் அங்கிருந்து இங்கிருந்து இப்படிலாம் கத்தோலிக்க பிள்ளைகள் நொறுக்கப்படுறாங்க, சிறுபான்மை உள்ள மக்கள்லாம் நொறுக்கப்படுறாங்க, ஏழை எளிய மக்கள் நொறுக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். குடும்பங்கள் கண்ணீர்ல கிடக்க ஒரு குடும்பம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள், நம்ம ஜெபிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளும் அமைதியா இருந்துடக்கூடாது. நீங்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள்.
பலத்தின் மேல் பலன் அடைஞ்சி 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 தேவ சந்நிதியில போய் என்ன செய்வோம்? காணப்படுவோம். அப்படிதான் எல்லா பிள்ளைகளுக்கும். அதான் எல்லாருக்குமே தேவ சந்நிதின்னு பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்வோம்? போவோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே பாதத்துல என்ன செய்யணும்? இருந்து நம்ம பலத்தின் மேல் பலன் அடையணும். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 84:12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான். அப்ப நாங்க நம்பி தானப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. நீங்க நாங்க நம்பிதான் இருக்கோம், ஆண்டவரை நம்பிதான் இருக்கிறோம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த நம்பிக்கையில இருந்து வெளியே புட்டிங்கி தூர போறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? அவன் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்வானா? சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பானா. அதனால நம்ம கடைசி வரைக்கும் அவரை நம்பியே இருக்கணும். பெரிய செல்வங்களை கொண்டு காமிப்பான், எல்லாத்தையும் கொண்டு காமிச்சு 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 நம்ம 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 ஏசப்ப பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அதில் போயிருப்போம். ஆனால் அவன் ஒரு திசையை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம ஏசப்பா ஸ்தோத்திரம், நல்லவர், நீ நல்லவர் நல்லவன் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவன் ஒரு திசையில ஆண்டு விட்டு நம்மளை என்ன செய்வான்? பையனை பிரிக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டே இருப்பான். அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ரொம்ப வாயை திறந்துடக்கூடாது. எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கணும். எதுனாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. தந்த குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நான் தந்த வீட்டுக்காக நன்றி சொல்லுங்க. நான் தந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஏசப்பாக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி சொல்ற ஆட்கள் இல்ல. 10 பேர் குஷ்டரோகி சுகத்தை வாங்கினாங்க ஆண்டவர்கிட்ட. நன்றி சொல்ல வந்தது யாரு? ஒரு ஆள் தான். அவரு போய் நன்மை செய்கிறவரா சுத்தி திரிஞ்சு பிசாசி பிடியில இருக்கிற மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாரு. முடவர்களை நடக்க வச்சாரு, மரித்தவர்களை எழுப்பினார் ஆண்டவரே, குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். ஆனா எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லாம ஆட்கள் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவநாயகத்தை நம்ம எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்குமே தேவனை துதிங்க. அப்படி சமூகத்தில் அப்படி பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நம்ம பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள் என்ன செய்வோம்? பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில போய் என்ன செய்வோம்? நம்ம காணப்படுவோம். அது ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு தாங்க. யோபு கூட ஒரு காரியத்தில் சொல்லுவார். அன்னைக்கு வாசிக்கும்போது பார்த்தேன். யோபு 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வந்து போன ட்ரிப் வந்து ஆபிரகாம் பத்தி சொன்னேன். ஆண்டவரே, நான் சாம்பலும் தூளுமா இருக்கிறேன்னு ஆபிரகாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த யோபுல வாசிக்கும் போது யோபு சொல்றாரு, அவரும் பாருங்க 6 வாசிங்க. 42:6. அல்லேலூயா. அவர் சொல்ற தூளிலையும் சாம்பலையும் இருந்து நான் என்ன செய்றேன்? மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவார். அது முந்தின வாசி. அப்ப ஆகவே நான் என்ன செய்யறேன்? அருவருக்கிறேன். ஏன்னா அவர் ஆண்டவரை பார்த்துட்டாரு. அவர் கண் கேள்விப்பட்டிருந்தாரு. ஆண்டவருடைய கண் என்ன செஞ்சுட்டு பார்த்ததுனால அவர் என்ன சொல்றாரு? நான் என்னையே அருவருக்கிறேன். சீ, எனக்கு இந்த இப்படிப்பட்ட தெய்வன், எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு அழகான தேவன், எவ்வளவு பரிசுத்தமான தேவன், எப்படி இருக்கிறாரு, இப்படிப்பட்ட தேவனுங்கிறான் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அருவருக்கிறாரு. அப்போ நம்ம நினைச்சுக்கணும், இப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்சை மாத்திக்கலாம். நம்ம படிப்பு குறித்து பெருமை பாராட்டிக்கலாம், நம்ம குடும்பத்தை குறித்து பெருமை பாராட்டிக்கலாம், நம்மளுடைய வருமானத்தை குறித்து பெருமை பாராட்டலாம். போன்னு எல்லாம் தந்தது யாரு? எல்லாம் தந்தது யாரு? ஆண்டவர் தானே, ஏசப்பா தானே. நம்மளை ரட்சித்தது யாரு? ஏசப்பா தானே. ரட்சிக்கலன்னு நமக்கு எங்கேயும் குப்பைக்குழியில தான் கிடப்போம். அவர் நம்மளை ரட்சிக்கலன்னா நம்ம குப்பைக்குழியில தான் கிடப்போம். எல்லா கிருபையும் தந்தது அவரு. அதான் ஏசாயாவில் கூட அவர் சொல்லுவாரு, நான் ஆண்டவரே நான் உதவி உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் மத்தியில என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? மாசம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாரு? ஆண்டவரை பார்த்ததுனால சொல்லுவாரு. ஆண்டவரே பார்த்ததுனாலேயுமா அவ மேல தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை பார்த்ததுனால சொல்வாரு, ஆண்டவரே இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனான்னு சொல்லி ஏசையான்னு சொல்லி தனக்குள்ள மனசுல நொந்து, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்ப்பா, இவங்க மத்தியில வாசம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து எடுத்து வாசிங்களேன். ஏசையா
3ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா? ஏசாயா விடுங்க. அப்பொழுதே நான் ஐயோ அறமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், 6ஆம் அதிகாரம். அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளை கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பாருங்க, அப்ப பாருங்க 4ஆம் கூப்பிடுதலின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் தாழ்ப்பிடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளின் தொட்டதினால் உன் அக்கிரமங்கள்லாம் என்ன செஞ்சு நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் கண்கள் ஆண்டவரை பார்த்த உடனே என்ன சொன்னா அதமானேன். அப்ப ஆண்டவர் அவ்வளோ ஒரு பெரிய தேவன். நம்ம செத்தீங்கன்னு குருவி குஞ்சு கூட பெருசா இருக்கும். அவ்வளோ பெரிய தேவன், வல்லம், அப்படி பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை யாரும் பார்க்கவே அப்படிப்பட்ட தேவனை இந்த ஏசையா கண்ணு பார்த்துட்டு, ஏசை கண்ணு என்ன செஞ்சு பார்த்துட்டு, அப்படிப்பட்ட தேவனை யோபு கண் பார்த்துட்டு, அதனால அவர் சொல்றாரு ஐயோ என்னைய நான் என்ன செய்றேன் அறிவிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறவன் நம்ம என்ன சொல்ல நம்ம மாட்டுக்கு இருக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம பிள்ளையா வைத்திருக்கிறாருன்னா டெய்லி அவர் பாதத்தை நினைச்சிங்க முத்தமிடுங்க. அவருக்கு என்ன சொல்றாரோ ஆண்டவர் ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க. 2 ராத்திரில ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க. வேதத்தை வாசிக்க சொன்னா வேத வெளிச்சத்துல பாருங்க. அவர் அவங்களுக்கு வெளிப்படுவாரு. நம்மளோட பேசிக்கிட்டே இருப்பாரு. நம் தகப்பன் நம்மளோட பேசுவார். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். எப்பவும் பேசுவார். இந்த செபிக்கிற நேரம் மட்டும் பேச மாதிரில எப்பவும் பேசுவார். சர்ச்சுக்கு போகும்போதும் பேசுவார், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது பேசுவார், எந்த இடத்துல நின்னாலும் பேசுவார். எப்பவும் அவர் பேசுவார் மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி வல்லமையான தேவன், சர்வ வல்லமை. அவரை பார்த்த கண்கள் என்ன செஞ்சுட்டு எண்ணிய நான் அறிவு இருக்கிறேங்குது. இன்னொரு கண் என்ன செஞ்சு ஐயா நான் அதமாயிட்டேனே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி இருக்கிறால கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அவர் வல்லமையான தேவனுக்கு பிள்ளையா நம்ம வைத்திருக்கிற வாசப்படியில காத்திருப்போம். அவர் சொல்றது கேட்போம். அவர் சொல்றது கேட்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தருவார். கண்களை முடிச்சு வைப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற இயேசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பிள்ளைகளா வைத்திருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. நன்றிப்பா. எங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை தகப்பனே. எங்களை குறித்து பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை தகப்பனே. எல்லாம் உடைய கிருபப்பா. நாங்கள் தகப்பனே எங்களுக்கு வைத்திருக்கிறது உடைய கிருபப்பா. அப்படியே உங்களுக்கு நன்றி சொல்றேன்யா ஆண்டவரே. இந்த நாளிலேயும் அப்பா உடைய வார்த்தைகளை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம் ஐயா. 100க்கு அதிபதி வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ வேலைக்காரன் சுகமாகுமான் என்று அவர் சொன்னார் தகப்பனே. அதே போல சுகத்தை கொடுத்தீங்க, சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த விசுவாசம் தான் சுகத்தை பெற்றுக்கொண்டது தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. ஆண்டவரே, தாவீது சொல்றார் தகப்பனே, ஆண்டவரே உடைய வாசற்படியில காத்திருப்பதே நான் நாடுகிறேன் என்று சொல்லுவார் தகப்பனே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து சென்றேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி சொன்ன பிள்ளைக்கு நீ இறங்கி கிரியை செய்த தேவனப்பா. நன்றி தகப்பனே. நன்றி செலுத்தினப்பா. பலத்தின் மேல் பலன் அடைந்தேன், உண்மையில் பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான்கள் சொல்லி பாதத்துக்கு வரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோன் தேவ சந்நிதி வந்து சேர்வார்கள் சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர் என்று சொல்கிறாங்கப்பா. அதுக்காக நன்றிப்பா. நீர் எங்களோட கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. யோபு சொல்றார், உம்முடைய கண்கள் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மை கண்டது, நான் என்னை அறிவிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை பார்க்கும் போதுதான் தகப்பனே யோபு யாருங்கிறதே யோபுக்கு தெரியுது தகப்பனே. அதே போல ஏசியாவுடைய கண்கள் உம்மை பார்க்கும் போது ஆண்டவரே ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்றாரு தகப்பனே.
தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரப்பா, உமக்கு நன்றி. வெளியினுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி. நீர் அழைத்து வந்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த கர்த்தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முடிவு பரியந்தும் தகப்பனே, நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலத்தை தந்து ஆசீர்வதியும். உடைய நாமையும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உலகமே நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக.